காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த 2 உணவை நம்ம சேர்த்து சாப்பிட்டா பிரச்சனைகள் வரும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பால் சாப்பிட்டு தயிர் உடனே சாப்பிட மாட்டோம். ஏன்னா பாலும் தயிரும் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிஷ் சாப்பிட்டா தயிர் அதுக்கப்புறம் சாப்பிடாதீங்க. இது ஒரு ஜென்ரல் ட்ரெண்ட். பட் இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் டைஜஸ்ட் பண்ணுற விதம் வேறு, தயிர் டைஜஸ்ட் பண்ணுற விதம் வேறு. தயிர் அதில் பாக்டீரியா இருக்குது, அதனால் இது கொஞ்சம் ஈஸியராக டைஜஸ்ட் ஆகும். பால் அதை விட டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டம். ஸோ இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் அதை பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஒரு சூப். இப்போ வெறும் கிளியர் சூப்புன்னு சாப்பிட்றது ரொம்ப கம்மி பேர். இதே க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப், க்ரீம் ஆஃப் வெஜிடபிள் சூப், க்ரீம் ஆஃப் மஷ்ரூம், க்ரீம் ஆஃப் சிக்கன், இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. இப்போ இந்த க்ரீம்னால் என்ன அர்த்தம்? ஒரு சூப்பை க்ரீம் பண்ணணுன்னா அதில் ஒயிட் சாஸ் போடணும். ஒயிட் சாஸ்னால் வெண்ணெயில் கார்ன்ஃப்ளவரை நல்லா வறுத்துட்டு அதில் பால் போட்டு இதை மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த ரெகுலர் சூப்பில். அது வெஜிடபிள் சூப்பாக இருக்கட்டும், மஷ்ரூம் சூப்பாக இருக்கட்டும், சிக்கன் சூப்பாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பால் உப்போடு சேர்த்தா அது திரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ டொமேட்டோ சூப்னு எடுத்திங்கன்னா டொமேட்டோவே புளிப்பு, அதோடு நம்ம பாலை சரியாக அந்த ரெசிப்பியை பண்ணாட்டாலே அந்த பால் திரிஞ்சு போயிடும். திரிஞ்சு போன பால் சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ இது எல்லா காம்பினேஷன்ஸும் என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னா, இது டைஜஷனை எஃபெக்ட் ஆகிடும், அப்படியே மந்தமாகிடும், உங்களுக்கு டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும், அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீட்டில் சாப்பிட்றதே கம்மி, வெளியிலேருந்து சாப்பிட்றது தான் ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்குமே இந்த டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி சேர்க்கக்கூடாத உணவை சேர்த்து சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இன்னுமே இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகாத, இந்த மாதிரி ஏப்பம் வருது, ஃப்ளாட்டுலன்ஸ் வருது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். இல்லை ரெகுலராகவே மதியம் சாப்பிட்றது, நைட் சாப்பிட்றதில்ல, இல்லை நைட் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் வந்துடும். இப்போ மதியம் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன்னே நினச்சிக்கோங்களேன், என்ன நார்மல் ஐட்டம் பிரியாணி வாங்கி ஒரு கட்டிடலாம்ப்பா, அதனால காலை உணவே கிடையாது, எழுந்துக்கிறதே லேட்டு, அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டுட்டோம்ப்பா, அதனால ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க் குடிச்சிடலாம்ப்பா, அப்போ ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். இப்போ தெரிஞ்ச விஷயம், பிரியாணி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட், பட் அதில் ஹெல்த் எங்கே இருக்குது பாருங்கள். நிறைய ரைஸு, நிறைய எண்ணெய், நிறைய ஹர்ப்ஸ் போடுறாங்க, பட் அதில் போடுற மீட் குவான்டிட்டியே கம்மி. இதோடு சேர்ந்து என்ன சாப்பிட்றாங்க? ஒரு வெங்காய தயிர் பச்சடி. ஸோ இந்த காம்பினேஷன்ஸே உங்களுக்கு வயிறை மந்தமாக்குற ஒரு காம்பினேஷன். அதுக்கும் மேலே ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க்கை போட்டு அது டைஜஸ்ட் ஆகிடும், இல்லை இந்த மாதிரி ஜிஞ்சர் போட்ட ஏதாவது ஒரு சோடா அந்த மாதிரி குடிக்கலான்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். இது என்றைக்கோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள்னா பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பட் இதை ரெகுலராக பண்ணினோன்னா நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ சிலர் சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, எங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடுது, அப்புறம் கேஸாக வருது. இந்த மாதிரி விஷயம்னா டைஜஷன் சரியாகலை. அதை சரியாக பண்ணிட்டு தான் நீங்கள் அதுக்கு மேலே சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஹனி அண்ட் வாட்டர், நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லுவாங்க, வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட்டு மேடம், ஒரு சூடு தண்ணி எடுத்துக்கணும், அதில் கொஞ்சம் லைம் போட்டு அதில் நீங்கள் தேனை போட்டு சாப்பிட்ருங்க, அப்படியே வெயிட் குறையும் மேடம் அப்படின்னு எங்களுக்கே சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தேனுங்கிறது எதுக்கு சாப்பிட்றோம்? அந்த பீ அல்ல அந்த வண்டு எல்லா பூலேயும் போய் ஃப்ளவரில் இருக்கிற ஸ்வீட்டை எடுத்து, இதில் அந்த குட் பாக்டீரியா நிறையா இருக்குது. இதை போய் சூடு தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தேனோட நன்மையே போச்சு. நம்ம பணத்தை கொடுத்து எக்கச்சக்கமாக அந்த தேனை வாங்கி அதை சூடு தண்ணியில் போட்டு கரெக்டாக தப்பாக பண்ணுறோம். உங்களுக்கு தேன் சாப்பிட்னா வெறும்னா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்க,
எக்ஸலண்ட். அதில் லைமை வந்து சூட்டில் போடுறது அடுத்த ப்ராப்ளம். ஏன்னா லைம் வந்து விட்டமின் சி. இதை போய் சூடான தண்ணியில் போட்டால் ஒரு விட்டமின் சியும் உடம்புல சேராது, அது வெறும் டேஸ்ட்டு தான். ஸோ இந்த காம்பினேஷனே நல்லது கிடையாது. இது யார் தான் சொன்னாங்களோ, ஏன்னா எந்த ஆயுர்வேதா டாக்டர் நீங்கள் போய் கேளுங்க, நிச்சயமாக இது ஆயுர்வேதாவோட பேசிஸ் இல்லை. ஏன்னா ஆயுர்வேதாவில் தேன் அண்ட் ஹாட் வாட்டர் சேர்க்கவே கூடாதுன்னு போட்டிருக்கு புக்லேயே. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று கலப்பி விட்டுடுறாங்க, அதை பீப்புள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடுறாங்க. இப்போ வந்து பன்னீருங்கிறது நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல பால் காய்ச்சி வச்சு, இன்றைக்கி வந்த பாலை காலையில் காய்ச்சிட்டு அதில் எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு பன்னீர் பண்ணுவாங்க. அது அவங்களோட சிஸ்டம் மெத்தட். ஏன்னா குளிரான மாதம், இப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் வரலும் குளிர் தான். ஸோ அந்த டைமில் அவங்க பன்னீர் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு அளவு எனர்ஜி கொடுக்கும், இந்த கோல்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொடுக்கும். பட் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் எப்படி செய்கிறாங்க, பால் கெட்டு போயிடுச்சுங்க, அதில் பன்னீர் பண்ணிடலாம் அப்படின்னு அதை கொதிக்க வச்சு அதில் லைமை புழிஞ்சு இல்லை வேறு ஏதாவது வெனிகர் போட்டு இதில் பண்ணுறாங்க. இந்த பன்னீர் டைஜஸ்டே ஆகாதுங்க. ஏன்னா பால் வந்து ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு. அதை போய் நம்ம வந்து இன்னும் திரிச்சு அதை சாப்பிட்றோன்னா இது டைஜஸ்டே ஆகாது. இப்போ பால்கோவா டெய்லி சாப்பிடுவீங்களா? இல்லை பால்கோவாவை வந்து நீங்கள் நிறைய சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடாது. சில பேர் 1/4 கிலோ வாங்கி அப்படியே சாப்பிட்றாங்க, அது வேறு விஷயம். பட் ஆக்சுவலாக சாப்பிட வேண்டியது 1 டீஸ்பூன் அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி இந்த பன்னீரை, கெட்டுப்போன பாலில் பண்ண பன்னீரை பண்ணி சாப்பிட்றது நல்லதே கிடையாது. இதெல்லாம் தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. இப்போ கீரை, அந்த காலத்தில் கீரை காலையில் பண்ணிவிட்டு நைட்டில் கீரை எடுக்காதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாது. இப்போது காலையில் நீங்கள் கீரை பண்ணால் டெஃபினட்டாக அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டு அது திருப்பி சாப்பிட்றத ஃபுல்லாக சுட வச்சு சாப்பிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையான சூடு மாத்திரம் பண்ணிவிட்டு அதை சாப்பிடுவாங்க. இது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா உள்ளே ஏதாவது கிருமிகள் இருந்தால் போகவே போகாது. அதனால் கீரை கூட நைட்டில் சாப்பிட்லாம். ஒன்று ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக சுட வச்சுட்டு சாப்பிடுங்க. இப்போ உணவையே சுட வச்சா என்ன ஆகுது, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் குறையுது. பட் அதை சுட வைக்கலைன்னா அது வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால இந்த ஆயுர்வேதிக் கான்டெக்ஸ்டில் பார்த்திங்கன்னா விருத்த ஆகாரான்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அதான் 2 சேர்க்கக்கூடாத உணவை நம்ம சேர்ந்து சாப்பிட்டா உடம்புல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு அது ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. பட் இந்த காலகட்டத்தில் யாரும் அதை கேட்குறதும் இல்லை, அதை ஃபாலோவும் பண்ணுறதில்ல. அதை பற்றி பேசினா நாங்கள் தினம்தான் அது பண்ணுறோமே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க.